ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்ற விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து விரிவான விவரங்களை பகிரலாம். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை தலைமை நீதியரசர் முன்பாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்திருந்தது. அதன்படிதான் இந்த புகார் யார் கொடுத்தார்கள் என்ற விவரம் எங்களுக்கு சொல்லப்படவில்லை, புகார் வந்திருக்கின்றது என்ற விவரமும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை, புகார் அடிப்படையிலே படத்தை மறுதணிக்கை செய்வதற்காக அனுப்பி இருக்கின்றோம் என்ற விவரமும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை. அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளை தணிக்கை வாரியம் மீறிவிட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சற்று முன்பாக படத்தினுடைய தயாரிப்பு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதி முன்பாக முன்வைத்திருந்தார். அதே நேரம் அனைத்து விவரங்களையும் நாங்கள் முறையாக பதிவேற்றம் செய்திருக்கின்றோம், அதற்கென இருக்கக்கூடிய விதிகளை பின்பற்றி இ சினிமா பிரமான் என்கின்ற ஒரு இணையத்தில் இ சினி பிரமான் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த இணையத்தில் நாங்கள் பதிவேற்றம் செய்து விட்டோம், படத்திற்கு எதிராக புகார் வந்திருக்கின்றது, அந்த புகார் காரணமாக தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் நிலுவையில் வைத்திருக்கின்றோம் என்ற விவரம் எல்லாம் அந்த இ சினி பிரமான் என்கின்ற இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு மணி நேரத்திற்கு மேலான வாதங்களை படத்தினுடைய இந்த சென்சார் போர்டு தரப்பிலே முன்வைத்திருந்தார்கள். அதே நேரம் இப்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த படத்திற்கு எதிரான புகார் கொடுத்தது ஒரு தணிக்கை வாரியத்தின் உறுப்பினர் தான் என்பதை ஒரு குற்றச்சாட்டாக கடந்த விசாரணை அமர்வின் பொழுதே பட தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்திருந்தது. ஆனால் படத்தை பார்க்கக்கூடிய தணிக்கை குழு உறுப்பினர்களுக்கு அந்த உரிமை உண்டு, தணிக்கை குழுவினுடைய தலைவரிடம் சென்று அவர்கள் விண்ணப்பிக்க முடியும், இதுபோன்று படத்தில் சில மத உணர்வுகள் மீறப்பட்டிருக்கின்றன என்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது தணிக்கை வாரிய தலைவரிடம் உறுப்பினர்கள் சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியினை சென்சார் போர்டு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். இன்றும் அந்த கேள்வி இப்பொழுது எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த படத்தை பொறுத்தவரை முறையாக தகவல் சொல்லப்பட்டு விட்டது தயாரிப்பு நிறுவனத்திற்கு என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது தொடர்பான நடைமுறை குறித்து படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றது. வழக்கமாக ஒரு படத்தை அனுப்பினால் 2 நாட்களில் சான்றிதழ் வழங்க வேண்டும், ஆனால் 2 நாட்களில் சான்றிதழை வழங்கவில்லை என்பதையும் கடந்து அதற்கான காரணத்தையும் சொல்லாமல் இருந்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டு விட்டார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். புகார் கொடுத்தது யார் என்ற விவரத்தை படத்திற்கு சான்றிதழ் வழங்கும் வரை எங்களால் வெளிப்படையாக கூற முடியாது, அதுதான் எங்களுக்கென இருக்கக்கூடிய விதி என்கின்ற ஒரு கருத்தை தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர் முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்ந்து விவாதமாக நீண்டு கொண்டிருக்கின்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த விவாதத்தின் நிறைவிலே விஜய் நடித்திருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படம் எப்பொழுது திரைக்கு வரும் என்பது தெரிய வரும். அதாவது தணிக்கை சான்றிதழ் அதற்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது ஒரு இறுதி முடிவிற்கு வருவதற்கான வாய்ப்பு இன்றைய விசாரணையின் நிறைவில் இருக்கும் என்று இரண்டு பக்கமும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த திரைப்படம் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படமாக இருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 90களின் தொடக்கம் முதல் நடித்து வருகின்றார். தமிழினுடைய ஒரு முன்னணி நடிகராக இருந்து வந்திருக்கின்றார். அவருடைய திரைப்படங்கள் 2011 முதலே பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்பட்டுதான் திரைக்கு வந்திருக்கின்றன. வழக்கமாக மற்ற நடிகர்களுடைய திரைப்படங்களை காட்டிலும் விஜயினுடைய திரைப்படம் திரைக்கு வரும்பொழுது அது பல சவால்களை சந்திக்கும். படத்தினுடைய வசனங்களை தாண்டி, படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தாண்டி, படத்தினுடைய தலைப்புக்காக கூட பலமுறை விஜயினுடைய திரைப்படங்கள் நீதிமன்றம் சென்றது உண்டு. எனவே இந்த திரைப்படமும் கூட அவருடைய திரைவாழ்வில் இறுதி திரைப்படமாக இருக்கும் என்று விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படமும் கூட அதே போன்ற ஒரு சவாலை சந்தித்திருக்கின்றது. படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் என்பதையும் கடந்து படத்தினுடைய சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக தெரிவித்து இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. படத்தினுடைய தணிக்கை வாரியத்தின் உறுப்பினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதே போன்று தணிக்கை வாரியத்தை பொறுத்தவரை அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தணிக்கை குழுவினர் படத்தை பார்த்துவிட்டு அதற்கு சான்றிதழ் வழங்குவார்கள். ஒரு படம் 72 நிமிடங்களுக்கு மேலே இருந்தால், கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய படம் என்றால் கூட அந்த படத்திற்கான சான்றிதழை வழங்கக்கூடிய பொறுப்பு சென்சார் போர்டினுடைய உறுப்பினர்கள், படத்தை பார்த்த உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களிடமிருந்து அது சென்சார் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய மத்திய தணிக்கை வாரியத்தினுடைய தலைவர் வசம் சென்றுவிடும் என்ற கருத்தை இன்று நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த படத்திற்கு எதிரான புகார் அந்த சென்சார் போர்டு தலைவரிடமே சென்றுவிட்டது. அவர் அந்த அடிப்படையில் தான் தனக்கு இருக்கக்கூடிய அந்த விதிகளை பின்பற்றி 20 நாட்களுக்கு உள்ளாக ஒரு மறு தணிக்கை குழுவை அமைத்திருந்தால் அந்த மறு தணிக்கை குழுவினர் படத்தை பார்த்துவிட்டு தங்களுடைய கருத்தை சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் படத்தை வெளியிட முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். மறு தணிக்கை குழுவினரும் படத்தை பார்ப்பதற்கான அந்த காலக்கெடுவை முறையாக வழங்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்திருந்தது. போதுமான அளவுக்கு இந்த காலக்கெடுவை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சென்சார் போர்டுக்கு வழங்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி இன்றும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை அரசியல் ரீதியாகவும் ஒரு முக்கியத்துவம் கொண்ட வழக்காக பார்க்கப்படுகின்றது. ஒரு திரைப்படம் தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த வழக்கு என்றாலும் கூட
விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் காரணமாக இந்த வழக்கின் விசாரணை அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் கொண்ட ஒரு வழக்காகவும் இருந்திருக்கின்றது. தணிக்கை வாரியத்தின் சார்பில் பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டாலும் படக்குழு சொல்லும் பொழுது திட்டமிட்டு இந்த படத்திற்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றார்கள் என்பதாக தங்களுடைய கருத்தை முன்வைக்கக்கூடிய விதமாக தணிக்கை வாரியத்தின் உறுப்பினர் படத்தை பார்த்துவிட்டு வீட்டுக்கு சென்று வந்து 4 நாட்களுக்கு பிறகு புகார் அளித்திருக்கின்றார். ஒரு படத்திற்கு எதிராக புகார் அளிப்பதற்கு ஏன் 4 நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக அந்த புகார் அளித்த தணிக்கை உறுப்பினர் குறிப்பிட்ட காலக்கெடு எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்பதன் மூலம் அவருக்கு ஒரு பின்னணி இருக்கலாம் என்பதாக அர்த்தம் கொள்ளும் வகையிலான ஒரு வாதத்தை தற்பொழுது சென்சார் போர்டு தரப்பிலே தங்களுடைய சந்தேகமாக நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த படத்தில் எந்த விதமான விதிமீறலும் இல்லை, விதிகளை மீறி நாங்கள் இந்த படத்தை முடக்கி வைக்கவில்லை, விதிகளுக்கு உட்பட்டு தான் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். ஒரு படத்தை வழக்கமாக இந்த இது போன்ற படங்களை அறிவிப்பு செய்யும் பொழுது கூட, விளம்பரம் கொடுக்கும் பொழுது கூட அந்த படத்தினுடைய சான்றிதழ் என்ன என்பதை குறிப்பிட்டு தான் விளம்பரம் கொடுப்பார்கள். எனவே ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை எங்களுக்கு உரிய காலக்கெடு வழங்காமல் நிர்பந்தித்து படத்தினுடைய வெளியீட்டு தேதியை தன்னிச்சையாக அறிவித்துவிட்டு ஜனவரி 9ஆம் தேதி படம் வரப்போகின்றது என்று ஜனவரி 5ஆம் தேதி வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாது என்பதாக ஏற்கனவே நீதிமன்றத்திலே படத்தினுடைய இந்த தணிக்கை சான்றிதழ் குறித்து தணிக்கை வாரியம் சொல்லியிருந்தது. எனவே இந்த வழக்கு தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கில் ஒரு இறுதி முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்சார் தொடர்பான அனைத்தும் வெளிப்படையாக இருக்கின்றது என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த வழக்கில் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு என்ன முடிவெடுக்க போகின்றது என்பதை அவர் உத்தரவு ஆவணத்தை தற்போது வரை யாருமே பார்க்கவில்லையா என்பது உள்ளிட்ட கேள்விகளை எல்லாம் தலைமை நீதிபதி எழுப்பியிருந்தார். மறு தணிக்கை என்று எங்களுக்கு தகவலாக மட்டும்தான் சொன்னார்களே தவிர அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் தயாரிப்பு நிறுவனத்திடம் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் ஒரு படத்திற்கான சான்றிதழை முடக்கி வைக்கும் பொழுது அந்த சான்றிதழை ஏன் முடக்கினோம் என்பதற்கான காரணத்தை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதை இவர்கள் பின்பற்றவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். சென்சார் தொடர்பான வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் ஒரு இறுதி கட்டத்தை வந்தடைய இருக்கின்றது. 2 தரப்பிலும் வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த படம் எப்பொழுது